யாராச்சும் ஒரு பர்சன் வந்து அடிபட்டு ப்ளீட் ஆகிறாங்கன்னா நிறைய உயிர் இழப்பு வந்து இந்த ப்ளீடிங்னால தான் ஹேப்பன் ஆகுது. ஸோ இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் வச்சிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா வித்தின் 3 to 4 minutesல வந்துட்டு அது வந்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். ஹியூமன் லெவலில் வந்துட்டு அந்த நாங்கள் கண்டுபிடிப்புகள் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு பெண்ணா என்னென்ன சவால்கள்? இப்போ ஷார்ட் ஸ்பேனில் நிறையா ரீசர்ச் பண்ணி யங் சயின்டிஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இதில் இருக்கிற சவால்கள் என்ன? இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா மருந்துகளும் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப மாறி இருக்குங்க சார். நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பெருமைப்படுற விஷயம் அப்படின்னா எது சொல்லுவாங்க? இஸ் இன் ஸ்பேஸ் மெடிசன் ஆக்சுவலி. Chat with KC, chat with Karthik Chidambaram, Professor Swathi Sudhakar, young scientist, இளம் விஞ்ஞானி. வணக்கம் ஸ்வாதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய கலக்குறீங்க, யங் சயின்டிஸ்ட். ஸோ இப்போ நானோ தெரப்பட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நானோ தெரப்பட்டிக்ஸ்னால் என்னது? ஓகே, இன்னும் எளிமையாக சொல்லணும்னா மினி இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மினி இட்லி. ஓகே, நான் நார்மலான இட்லி கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும் உங்களால்? 2-3 இட்லி சாப்பிடலாம். நான் மினி இட்லி கொடுத்தேன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க? 6 கூட சாப்பிடலாம், 8 கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நானோங்கிறது. என்னன்னா நம்ம வந்து ஒரு மருந்து கொடுக்குறோம், அதை செல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் நார்மலாக கொடுக்கும்போது அதனால் அவ்வளோவா வந்து எடுக்க முடியாது. அது பேர் என்ன சொல்லுவோம்னா பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். அதே நீங்கள் சின்ன சைஸில் கொடுக்கும்போது அது நாம் எப்படி மினி இட்லியை விரும்பி சாப்பிட்றோமோ, செல்ஸும் வந்துட்டு என்னென்னா நானோ ஃபார்மில் வரும்போது தே வில் eat it in much higher rate. ஸோ பயோஅவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா நானோ தெரப்பிட்டிக்ஸ். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஹையர் கான்சன்ட்ரேஷனில் தேவையில்லை, சின்ன அளவுலேயே வந்துட்டு அந்த மருந்து வந்து நல்லபடியாக வந்து செயல்படும். அதுதான் நானோ தெரப்பிட்டிக்ஸ், எளிமையாக சொல்லணும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ரொம்ப சிறிய அளவில் மருந்து கொடுக்கறது தான் நானோ தெரப்பிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அதற்குரிய ரீசர்ச், அதற்குரிய ஆராய்ச்சிகள் தான் இங்கே IIT Madras பண்ணிட்டு இருக்கீங்களா? ரைட், இதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் நானோ தெரப்பிட்டிக்ஸ் வந்து பலவித இதுக்கு வந்து உபயோகிக்கிறோம். ஒன்று வந்து கேன்சர், அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், அது மட்டும் இல்லை நாங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் மெடிசன்ஸ். ஸோ அந்த இதுலேயும் வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கேன்சர் ஒன்று, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது போன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் காலங்களை தாண்டி போகும்போது வந்துட்டு ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் லைக் தேர் போன் டென்சிட்டி வில் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். ஸோ அந்த அப்போ வந்து என்னென்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏற்படும். ஸோ அதை வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, லைக் ப்ரிவென்ஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறோம் இல்லையா, இதில் இருக்கிற சவால்கள் என்ன ஆக்சுவலாக? ஸோ எங்களோடது வந்துட்டு ட்ரக் கேரியர் மாலிகுல்ஸ். ஸோ we are also doing drug discovery. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசினல் பிளான்ஸ்லேருந்து இது பண்ணுறது. ஆனால் எங்கள் லேப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது there are like lot of drugs are there. இப்போ கேன்சருக்கே வந்து டாக்ஸோரோபிஸ்ன்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு அதை வந்து எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு கண்ணாடி பொருளை வந்துட்டு டக்குன்னு வந்து நீங்கள் வந்து அதுக்கு கேரியர் பாக்ஸில் போட்டு அழகாக வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ அதே போல் செல்ஸுக்கு எப்படி வந்து டெலிவர் பண்ணுறது, ட்ரக் கேரியர் மாலிகுல்ஸ், அதுதான் வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதில் சவால்கள்ங்கிறது பார்த்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டெவலப் பண்ணுற மெடிசன் கேரியர் வந்துட்டு பயோ கம்பேட்டபிளாக இருக்கணும். அதாவது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸை வந்து அது கொடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து எஃபிஷியண்ட்டாக டெலிவர் பண்ணுது ட்ரக்கை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேளை அதனால் 98% எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம சைடு எஃபெக்ட்ஸாக அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணலாம். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சவால்கள் வந்துட்டு செல் லெவலில் வந்துட்டு நாங்கள் டெஸ்டிங் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செல்லுலார் ஸ்டேஜில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அனிமல் மாடலில் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து போகும். ஸோ யூஸ்வலாக என்ன மிக முக்கியமான சவால்கள்னா அனிமல் மாடலில் கூட வந்துட்டு அது வந்து வெற்றி பெற்றுரும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் மாடல் போகும்போது அங்கே வந்துட்டு ஏன்னா நம்ம பண்ணுறது சின்ன லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பெரிய லெவலில் போகும்போது ஹியூமன் லெவலில் வந்துட்டு அந்த நாங்கள் கண்டுபிடிப்புகள் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து மிகப்பெரிய சவால்கள். என்ன தான் நாங்கள் வந்துட்டு ரிசர்ச் லெவலில் எல்லாம் இது பண்ணாலும் ஸோ தட்ஸ் வாட் லைக் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். அந்த இடத்துல வந்துட்டு ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி ஓகே லைக் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சின்ன லெவல்லே வந்து டெஸ்ட் பண்ண அந்த எண்ட் டு எண்ட் முழுவதுமே இங்கே பண்ணுறீங்களா? அதாவது ஸ்டார்டிங்லேருந்து
பண்ணிட்டு அது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனிமலை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னோட கோல். பட் ஆனால் நான் இங்கே ஜாயின் பண்ணி 3.5 years ஆகுது, 3.8 years to 4 years. ஸோ அதனால வந்து அல்டிமேட் கோல் இஸ் டு ரீச் தட் லெவல். ஏன்னா வந்துட்டு செல் லெவலோட நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறது அனிமல் மாடல் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அனிமல் மாடலில் வந்துட்டு நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஸோ ஆனால் வந்து இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிப்பிட்லோட டாக்ஸோரோபிசின் ஒன்று வந்து எதுக்குன்னே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, கீமோதெரபிட்டிக் ட்ரக். ஆனால் பிரச்சனை என்னென்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே தான் ஸ்டோர் பண்ணணும், 4 degree 8 degree இந்த மாதிரி. இப்போ நான் வந்து ரங்கநாதபுரத்துலேருந்து வரேன், போடிநாயக்கனூர்லேருந்து. அங்கே வந்துட்டு லெட்ஸ் ஃப்ரிட்ஜ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட ரொம்ப ரிசோர்ஸ் லிமிட்டட் ஊரில் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போகிறது? ஸோ நாங்கள் எங்கள் லேபில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, we want to develop a carrier vehicle. அதுக்குள்ளே நீங்கள் எது பூட்டி வச்சாலும் அது கெட்டு போகாது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நானோ ஆர்கியோசோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினி இட்லின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மினி இட்லியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேட்டன் வாங்கியாச்சு, பேட்டன் ஹஸ் பீன் கிராண்டட். ஸோ இந்த மினி இட்லி என்ன பண்ணோம்னா, நீங்கள் எந்த ட்ரக் அதுக்குள்ளே போட்டாலும் அது டீக்ரேட் ஆகாமல் அது வந்து காப்பாற்றும். இப்போ நார்மலாக இந்த ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும் போது. ஸோ அந்த விதமான ஆராய்ச்சிகள் அதுக்கேற்ற டெஸ்டிங்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அது இப்போ நாங்கள் அனிமல் ஸ்டடீஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வி வில் டாக் வித், இப்போ கூட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நான் வந்துட்டு ஒரு வாரம் முன்னாடி பேசணும். ஸோ தே ஆல்சோ டோல் தே வில் ஹெல்ப் அஸ் இன் டேக்கிங் திஸ் ஃபார்முலேஷன் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இட் இஸ் கோயிங் ஆன். அதாவது இந்த ட்ரக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த வெஹிக்கிள்க்கு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்ன தேவையோ அதற்குரிய ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த பேட்டன்ட்டும் வாங்குறீங்க. இது வந்து எவ்வளோ டைம் ப்ராசஸ்? இப்போ நீங்கள் பண்ணீங்களா, இப்போ இந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ நார்மலி இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். பட் ஆனால் எங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு வி ஹேவ் அ ஐபி செல். ஆக்சுவலி our director is super keen on like research and then patenting and all Professor Kamakoti. Professor Kamakoti and like we're our Dean ICS sir, Professor Manu Santanam. So we get like enormous help from the institute. அதாவது நாங்கள் வந்து இதுதான் எங்கள் இன்வென்ஷன் சொன்னால் ஃபுல் ப்ராசஸ்மே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து வித்தின் a year I got this patent actually for my invention. Very nice, congratulations. Thank you. And but அந்த பேட்டன்ட் கிடைக்கிறதுக்கு 1 year ஆச்சு. பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது 1.5 years ப்ராசஸ். ஸோ அது ரிசர்ச் நாங்கள் ஃபீல்டுமே வந்துட்டு நாங்கள் நிறைய டெஸ்டிங் பண்ணோம். அதாவது ஒரு ட்ரக் இல்லை, நிறைய ட்ரக்கை வந்து அதில் வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நீங்கள் வந்து ஒரு மினி இட்லி எடுத்து சாம்பாரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் வந்து கெட்டு போகாமல் எவ்வளோ நாள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ நாங்கள் வந்து நானோ ஆர்கியோசோம் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் ட்ரக் போட்டுட்டு அது வந்து எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மினிட்லியும் கொலாய்ட் ஆகி ஒரு பெரிய ஜங்கா ஃபார்ம் ஆகக்கூடாது. அதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கொலாய்டல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸும் எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் பண்ணி இது வந்து என்னென்னா கரண்ட் இருக்கிற லைப்போசோம்ஸை விட எங்கள் ஃபார்முலேஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் மோர் ஸ்டேபிள் ஆக்சுவலி. இது வந்து என்ன சொல்லணும்னா மல்டி லெவல் பிஸ்னஸ் லைப்போசோம்ஸுங்கிறது. அதுவும் இதே போகிற நானோ மெட்டீரியல், நானோ பார்ட்டிகல்ஸ் தான். அதுவும் அது வந்து எதுக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 years முன்னாடியே அதை வந்து கண்டுபிடிச்சு அதில் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இதே போல தான், சேம் திங். ஆனால் எங்களோடதுல வந்து என்னென்னா அந்த லிப்பிட் காம்போசிஷன் இல்லாமல் நாங்கள் வேறு லிப்பிட் காம்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இதில் பயோடெக் ஐ மீன் அகைன் வெரி வாஸ்ட், அதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது உங்களுக்கு? பயோடெக். ஸோ நான் வந்து +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான். ஏன்னா வந்துட்டு டாக்டர் அனுப்புறவங்களுக்குலாம் எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஸோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐடி ஃபீல்டில் போகணும் தான் எங்கள் வீட்டில் ஆசை. ஆனால் வந்துட்டு ஐ ஹாவ் லைக் லாட் ஆஃப் கனெக்ஷன் வித் பயோ. நான் பார்த்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ். எனக்கு வந்து டு பி ஃப்ராங்க் எனக்கு பயோடெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நான் மெயினாக எய்ம் பண்ணது வந்து ஜிசிடியில் வந்துட்டு எனக்கு சீட் வேணும். ஸோ தட் லைக் வி கேன் சேவ் சம் மணி, ஃப்ரீயாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தான். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு பயோடெக் சீட் கிடச்சிச்சு. எனக்கு அதில் ஆர்வமும் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு டிவியில் வந்து ரீகாம்பினன்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் இருந்து ஐ காட் மை இன்ட்ரெஸ்ட். அண்ட் தென் வென் ஐ ஜாயின் இன் டு ஜிசிடி ஐ வாஸ் லைக் டீப்லி இன் டு தட். அதாவது அங்கே இருக்க பயோ ஸ்டூடெண்ட்ஸை விட நான் வந்து ஐ ஓவர் பெர்ஃபார்ம் லைக் ஐ கேன் சே தட். பிஹெச்டி வந்து ஜெர்மனியில் பண்ணீங்க. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்தது ஜெர்மனியில் பண்ணுறது? ஓகே, ஸோ நான் வந்து findphd.com சொல்லிட்டு அதில் தான் வந்துட்டு நான் தேட ஆரம்பித்தேன். நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஃபின்லாண்டில் கிடச்சிச்சு, ஜெர்மனியில் கிடச்சிச்சு, டென்மார்க்லேயும் கிடச்சி. ஸோ 3-4 places ஐ காட் இட். ஸோ அதில் வந்து எரிக் ஷாஃபன் சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஸர், அவரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆப்டிக்கல் ட்வீசர் யூஸ் பண்ணி எப்படி செல்குள்ளே என்ன, அதாவது நம்ம வந்து
ஓவராலாக தான் படிச்சுட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாங்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ ஐ மீன் ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ கிராப்ட் இட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த ஃபேமிலி அண்ட் விமனை அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்றது. ஒரு பெண்ணா என்னென்ன சவால்கள், இன்னுமே சவால்கள் இருக்கா? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப கலக்கிறீங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஷார்ட் ஸ்பேனில் நீங்கள் பிஹெச்டி முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் யூ டிசைட் டு கம் பேக் டு இந்தியா. பட் ஷார்ட் ஸ்பேனில் நிறையா ரீசர்ச் பண்ணி யங் சயின்டிஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இதில் இருக்கிற சவால்கள் என்ன? சயின்ஸில் வந்து உமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சவால் தான். ஸோ அதில் உமனுக்குன்னு சவால் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா ஐ மீன் அஃப்கோர்ஸ் லைக் த பேரண்ட்ஸ், இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் ஓவரால் ரிசர்ச் ஃபீல்டில் வந்து உமன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து அண்ட் ஆல்சோ லைக் இந்த கொலீக்ஸ் இது பார்க்கும்போது என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே வந்து மென், பட் தே ஆர் லைக் ரியலி ஆசம், ஹூ ஹெல்ப் மீ, லைக் ஹூ சப்போர்ட் மீ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் வந்துட்டு ஐ எம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரோவர்ட், ஸோ தட் இஸ் வை ஐ எம் ஹாப்பி. பட் லெட்ஸ் சே if like woman is coming and she is introvert and அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி சவால்கள் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பெண்கள் இது மாதிரி பயோடெக் பயோமெட் அதில் வரதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி இன்னொன்று சொல்லணும்னா பயோடெக்கில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க. வி ஹேவ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ அங்கே பார்த்தா ரேஷியோ வந்து 50:50. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தா வந்து பயோடெக்கில் வந்துட்டு பயோடெக் செக்டாரில் வந்து நிறைய பெண்கள் வந்து வராங்க. அது வந்துட்டு வரவேற்கத்தக்கது தான் நான் சொல்லுவேன். இப்போ இதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, அது இந்தியாவில் எப்படி இருக்கு? பயோடெக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி இட் இஸ் க்ரோயிங் ரியலி. இனிஷியலி வந்து பார்த்தா பயோகான் ஒரு கம்பெனி மட்டும் தான் நான் படிக்கும் போது 2015 passed out from my bachelor's. ஸோ அப்போ பார்த்தா பெரிய கம்பெனினா பயோகான் சொல்லுவோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சிஞ்சின் மர்க் நிறைய, அதுவும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு பயோவில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பயோடெக் மட்டும் இல்லை, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஃபாஸ்டான ரேட்டில் வந்துட்டு இப்போ க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெக்கில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னா பேரியர் டு என்ட்ரி வந்து கம்மி தான், மூளை தான், ரைட்? ஸோ பட் இதுவே நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா நிறைய செலவுகள் இருக்குது. பட் பயோமெடில் வந்து செலவு கம்மி தானே, கம்பேரிட்டிவாக கம்மி தானே, இல்லைனா நிறைய செலவு பண்ணுமா எப்படி? ஓகே, செலவுகள்ங்கிறது வந்துட்டு எல்லாமே ஈக்குவல் தான் சார். அது வந்து ஓவராலாக நான் சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்சர்லாம் ஆச்சுன்னா இப்போ வந்து இன்ஜெக்டபிள் ஹைட்ரோஜெல்ஸ், பயோமெட்டீரியல்ஸ் இந்த ஃப்ராக்சர் இது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நீங்கள் டெவலப் பண்ணணும் அதனை. அதே வந்து ஊண்டிலிங் பேச்சஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு காயம் ஏற்படுது, அந்த காயத்துக்கு வந்து பேட்ச் மாதிரி இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் வச்சா அதோட ஐ மீன் அதுக்கு வந்து பெரிய பெரிய மிஷினில் தேவைப்படாது. 3D பிரிண்ட் ஐ மீன் ஹை லெவல் ஆஃப் 3D பிரிண்டிங்லாம் தேவைப்படாது. நார்மல் லெவல் ஃபேப்ரிகேஷன் டிவைஸ் தான் தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எது வந்து மற்ற ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணுறது ஹையா லோவான்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த like feel what we are, I mean depends on the product which we are choosing. So எல்லாத்துக்கும் ஆற மாதிரி தான் இதுக்கும் வந்துட்டு செலவுகள் ஆகும். ஓகே, இப்போ இந்த யங் சயின்டிஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அவார்ட்லாம் நான் பார்த்தேன். நீங்க பண்ணதுலேயே ரொம்ப பெருமைப்படுற விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஓகே, நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று எனக்குன்னா அந்த லைக் ரூம் டெம்பரேச்சர் ஸ்டேபிள் நானோ கேரியர் நாங்கள் டெவலப் பண்ணது. இன்னொரு செக்டார் விச் வி ஆர் ஃபோக்கஸிங் அண்ட் தென் வி ஆர் பைனியரிங் இஸ் இன் ஸ்பேஸ் மெடிசன். ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியா வந்துட்டு எதை நோக்கி போகுதுன்னா வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்புறது, நிறைய மிஷன்ஸ் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் லீடிங் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஸ்ட்ரோனாட்டை வந்து நம்ம வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சா நம்ம வந்து வி நீட் டு பி தேங்க்ஸ் டு த கிராவிட்டி. நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், பறந்துட்டு பேச கிடையாது. ஸோ அந்த கிராவிட்டி வந்து இட் ஹேஸ் எ எஃபெக்ட். இப்போ அந்த கிராவிட்டி இல்லைன்னா நம்ம செல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வரலாம், கார்டியோவாஸ்குலர் போன் மாஸ் வந்து கம்மியாகும் அவங்களுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன், இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அகெயின் அனதர் ஃபார்முலேஷன், நானோ ஃபார்முலேஷன் வி ஹவ் இன்வென்டட். அது வந்து போன் லாஸை வந்து கம்மி பண்ணுது, போன் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணுது அந்த இது வந்துட்டு. ஸோ அதுவும் வந்து நாங்கள் என்னென்னா செல் லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஜீப்ராஃபிஷ் லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வி வாண்ட் டு டெஸ்ட் அ ஃபார்முலேஷன் இன் ஸ்பேஸ் பேலோட் டெவலப் பண்ணுறதுக்கு. இதுக்கு இஸ்ரோ வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு தே ஆர் ஹெல்பிங் அஸ் ஆக்சுவலி. அங்கே மேலே போயும் வந்துட்டு இஃப் இட் இஸ் லைக் ஒர்க்கிங் எஃபிஷியன்ட்லி தென் வி வில் கம் பேக் அண்ட் வில் டெஸ்ட் இட் இன் ஹியூமன்ஸ். ஸோ இந்த 2 வந்துட்டு ஐ மீன் இஃப் இட் கம்ஸ்
டு த மார்க்கெட் இட் வில் so many population. ஏன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது அகைன் வந்து அஸ்ட்ரோனட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்தியா itself they are having this problem. இந்தியா இல்லை, all over the world. இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுக்கிறீங்க? இப்போ நான் இதுதான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப ஈஸி சார். ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறது நானோ மெடிசன். ஸோ இந்த நானோ மெடிசனுக்கு வந்து இட் ஹாஸ் லைக் வேரியஸ் அப்ளிகேஷன். எனக்கு பிகாஸ் ஐ ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் பிகாஸ் என்னோட கிராண்ட்மா ஷி டைட் இன் கேன்சர். ஸோ தட் இஸ் வை ஐ சூஸ் வந்து கேன்சர் ஃபீல்ட். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டாகவே தெரியும், லைக் இஃப் யூ கோ டு த ஹாஸ்பிட்டல்ஸ் வாட் ஆர் த ப்ராப்ளம் லைக் பீப்புள் ஆர் ஃபேஸிங். அது ஏன் வந்துட்டு ரிசர்ச் கேப்னு சொல்லுவோம் சார். இது வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஏன் ப்ராப்ளம் வருது, ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அப்படி தான் ரிசர்ச் வந்து வில் எவால்வ். அதே போல் வந்து நான் பார்க்கும்போது வந்து இப்போ என்னோட கொலாபரேட்டர்ஸ் நிறைய பேர் அப்ராடில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னோட ஃபார்முலேஷன் சென்ட் பண்ணணுன்னா அதை -80 டிகிரியில் போட்டு பேக் பண்ணி அதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அனுப்ப முடியுது. ஸோ அதுதான் என்னை வந்து யோசிக்க வச்சுச்சு, கேன் வி கம் அப் வித் சம் சொல்யூஷன் வேர் வி கேன் ஜஸ்ட் சிம்பிளி சென்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுதான். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் ஹவு ஐ ஃப்ரேம் மை ரிசர்ச். லைக் என்ன ப்ராப்ளம் இப்போ வந்து வாட் கரண்ட்லி வி பீப்புள் ஆர் ஃபேஸிங், not only other people, it's like including me who are facing, and then வந்துட்டு அதில் என்ன ரிசர்ச் கேப் இருக்குது, ஏன் வந்து நம்மளால் வந்து அதை வந்து இன்னும் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியல, and then how we can achieve it. ஸோ அந்த how we can achieve itல தான் எங்கள் லேப் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த பிரிக்ஸ் மீட்டிங்லேயும் கலந்துக்கினீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன, அதில் என்ன? ஸோ அது வந்து அகெயின் லைக் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து தே ஆஸ்க் ஃபார் இன்னோவேட்டர்ஸ். ஸோ அதில் நான் என்னோட தான் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ தே ஹவ் ஷார்ட் லிஸ்டட் மீ டு ரெப்ரசென்ட் my research work in the BRICS meet. ஸோ அதில் போயிட்டு நான் வந்துட்டு ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு என்னென்ன பண்ணேன். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கேன்சர், wound healing, அதுக்கப்புறம் கரண்ட்லி வி ஆல்சோ டெவலப்ட் ஃபார்முலேஷன். அந்த இங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆரோக்கியராஜன் சொல்லிட்டு அவங்க கூட தான் வந்துட்டு கொலாபரேட் பண்ணி டெவலப் பண்ண அந்த ஃபார்முலேஷன் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒரு பர்சன் வந்து அடிபட்டு ப்ளீட் ஆகிறாங்கன்னா நிறைய உயிர் இழப்பு வந்து இந்த ப்ளீடிங்னால தான் ஹேப்பன் ஆகுது, இன்டர்னல் இன்ஜுரியை விட. ஸோ இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் வச்சிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா வித்தின் 3 to 4 minutes வந்து அது வந்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வி ஹேவ் லைக் டெவலப்ட் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஒன் மோர் இன்வென்ஷன்ஸ் ஐ வுட் டெல். ஸோ இப்போ இது மாதிரி சொல்கிறீங்களா, இப்போ இது மாதிரி ட்ரக் டிஸ்கவரி ஆர் இது மாதிரி ஊண்டை ஹீல் பண்ணுற மெடிசன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லுமே அகெயின் மோஸ்ட்லி நம்ம வெளிநாட்டு ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவிலையும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்கு. இது கம்ப்ளீட்டாக சாத்தியமா? இப்போ நம்ம ஊர்லேயே எல்லாமே பண்ணுறது சாத்தியமா? அது இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது சார்? ஆக்சுவலி இப்போ வந்து என்னென்னா நம்ம ரொம்ப வந்துட்டு நானும் ஏன்னா ஐ காட் இன் டு ஐஐடி மெட்ராஸ், பட் ஆனால் லைட்டாக ஒரு இது இருந்துச்சு, நம்ம வந்து இந்தியா வந்தால் எப்படி ஐ மீன் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ கிராண்ட் கிடைக்கும் என்னது அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. நம்மளால இது வந்தீங்க முதல்ல, இப்போ நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் அ பாண்டிங் வித் ஐஐடி மெட்ராஸ், பர்சனல் டச்னு சொல்லலாம். எனக்கு வந்து மாஸ்டர்ஸே ஐஐடி மெட்ராஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால வந்துட்டு ஐ ஹாவ் அ ரியலி ஐ வாண்ட் கம் பேக். ஸோ இது என்னோட லாங் டேர்ம் கோல்னு சொல்லலாம். நான் ஐஐடி மெட்ராஸ் ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ண உடனே காட் இட். ஸோ அதனால ஐ ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன், தட்ஸ் வை came back to IIT Madras. Actually I got also Princeton University எனக்கு வந்துட்டு ஜூனியர் பிரின்ஸ்டன்லயும் கிடைச்சது. பிரின்ஸ்டன் விட்டுட்டு ஐஐடி மெட்ராஸ் வந்தீங்க. யா, அது வந்து ஆனா வந்து இட் இஸ் நாட் a permanent position. So what I got here is a permanent position. So அது வந்துட்டு ஜூனியர் லீடர் மாதிரி வந்துட்டாங்க. Then I need to get my own funding and all those things. But ஆனா இது நம்ம இது and then I want to come back and do something. So that's why I came back. And அந்த ரிசர்ச் கிராண்ட் வரும்போது யோசிச்சீங்க நிறைய இருக்காது அப்படின்னு யோசிச்சீங்க, அதுக்கப்புறம் நிறைய தான் இருக்கு. So like you know initially that is what like நம்ம அப்ராட்ல இருக்கும்போது நம்ம நினைப்போம் லைக் இந்தியாவுக்கு போனா ரிசர்ச் கிராண்ட் கிடைக்குமா, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ரிசர்ச்சில் இது பண்ணுறாங்க. ஆனால் when I came back that is completely different actually. opportunities இருக்குது. It is about like you know how we grab it. So அந்த இதில் படி பார்க்கும்போது டிஎஸ்டி, டிபிடி, பைராக் நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி வந்து ஃபண்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. அவங்க ஃபண்ட் கொடுக்குற டொமைனும் நம்ம டொமைனும் ஈக்குவலாக இருந்தால் there is a chances. I think India is doing better and I will come back to your question of இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா மருந்துகளும் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப மாறி இருக்குங்க சார் இப்போதைக்கு வந்துட்டு. ஸோ தெர் ஆர் லைக் லாட் ஆஃப்
ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ இந்தியாவில் வந்து நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இது நாமளே வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொலாபரேட்டும் நிறைய பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் வந்து பண்ணுறது உங்கள் லேபில் மட்டும் கிடையாது, மற்ற நிறைய ட்ராவலும் பண்ணுறீங்க. உங்கள் லிங்க்டின் போஸ்ட்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரீசெண்டாக கூட ஆஸ்திரேலியா எங்கோ பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொலாபரேஷன்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது, ஏன் முக்கியம்? ஏன்னா நானுமே வந்து ஐ பிலீவ் இன் ட்ராவல், அதாவது திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி. ஸோ ஏன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது? ஸோ வந்து நம்ம ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம், நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு என்னென்னா இந்த கொலாபரேஷன், இப்போ நாங்கள் போய் டாக் கொடுக்கும்போது, நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் டாக் கொடுத்தா அங்கே இருக்க எல்லாருமே என் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ தே ரியலைஸ் மை ஒர்க், ஓகே இவ்வளோ தூரம் இருக்குன்னா அப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ திஸ் வில் புஷ் த இந்தியா லிட்டில் பிட் அப், திஸ் வில் புஷ் த IIT Madras அப். ஸோ இதனால் இன்னும் வந்துட்டு இன்னொரு இதுன்னா IIT Madrasல குளோபல் என்கேஜ்மெண்ட்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து போன ஒரு கிட்டத்தட்ட 2 to 3 கிராண்ட்ஸ் வந்துட்டு ஐ காட் இட் ஃப்ரம் குளோபல் என்கேஜ்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்னொரு யூனிவர்சிட்டி கூட வந்துட்டு டைப் வச்சு கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். அந்த இன்னொன்று வந்து என்னென்னா, நான் அங்கே போய் என்னோட இதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரியுது, ஓகே IIT மெட்ராஸ்லேருந்து இப்படி வந்து ஒருத்தங்க வந்து இவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது, இஃப் தே ஆர் இன் லைக் எனக்கு கியூஸ் ரேங்கிங்கில் வந்துட்டு முன்னாடி இருக்கும்போது தே ரியலி கம் பேக் டு அஸ். எங்களுக்கு இந்த இது நீங்கள் கொடுக்குறீங்களா, நாங்கள் இதை வச்சு நாங்கள் வந்து அவங்க வேறு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்டர்டிசிப்ளினரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு நம்ம டாக் கொடுக்குறது, இல்லைன்னா அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறது. செகண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டையும் கற்றுட்டு வந்து நம்ம வந்துட்டு IIT மெட்ராஸ்லையும் இல்லை இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சுவாதி. இந்த உரையாடல் நிறைய கற்றல்களை தந்தது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் chatwithKC நண்பர்களே. நான் KC கார்த்திக் சிதம்பரம். வாரம் என்ன பாதிக்கிற விஷயங்களை கைப்பட கடிதமாக எழுதுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் ஞாயிறு கடிதத்தை மறக்காமல் வாசிங்க.